everyone, welcome to Newton Nation by Narmada. லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபரன்ஷியேஷனை வச்சு இன்டெகிரேஷனோட ஃபார்முலாஸ்லாம் கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபார்முலா எழுதிடலாம். ஸோ சைனை பண்ணா மைனஸ் காஸ் எக்ஸ், காஸ் டிஎக்ஸ் பண்ணா sin x. So and then we found what is secant square x. So secant square x பண்ணா எல்லாத்துலேயுமே dx வரணும், tan x. அதே மாதிரி cosecant square x பண்ணா minus cot x. secant x tan x பண்ணா I am getting secant x. cosecant x cot x பண்ணா I am getting minus cosecant x. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸோட வேல்யூ தெரியாது பாருங்க. tan x dx தெரியாது, secant x dx தெரியாது, cosecant x dx தெரியாது, அண்ட் அதே மாதிரி cot x dx தெரியாது. ஸோ இப்போ இந்த நாலுத்தோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we'll take one by one. First one is tan x dx. So integration of tan x dx. So before moving into this, நம்ம already பார்த்திருப்போம் dy dx of log x என்ன பார்த்தோம், 1 by x பார்த்தோமா. அப்ப integration of 1 by x dx என்னவாயிடும், log x. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ண போறோம். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியலனா you just go and watch my previous video. நான் அதில் வந்து இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ tan x dx. ஸோ tan x dx நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா sin by cos போடலாமா. ஸோ I am putting it as sin x by cos x dx. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போறேன்னா cos x யூன்னு எடுத்துக்க. எப்பவுமே டினாமினேட்டர், இப்போ நம்ம போட போகிற எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும் டினாமினேட்டர் யூவா எடுத்துக்கோங்க. நான் ஏன் டினாமினேட்டர் யூவா எடுத்துன்றத ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ யூ. இப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus sin x. Listen, so initially it will be like little confusing, but then once you know all the formulas in differentiation and in basic integrations, அப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே it will be very easy. So first இதை நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே you just go and memorize all the trigonometry ratios, differentiation, and then you come to this video and watch it. So இப்போ first வந்து I am doing u equal to cos x. Next இதை differentiate பண்ணா du equal to sin x. ஏன்னா differentiation with respect to x தான் பண்ணுறேன். ஸோ அப்போ du equal to minus sin x dx. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, இந்த இடத்துல இந்த sin x dxக்கு பதில் நான் என்ன போடலாம், மைனஸ் டியூன்னு போடலாம். இந்த காஸ் எக்ஸுக்கு பதில் நான் என்ன போடலாம், யூன்னு போடலாம். அப்போ மை ஆன்சர் வில் பி மைனஸ், நான் வெளியே எடுத்துறேன், du by u. ஸோ திஸ் இஸ் இன் திஸ் ஃபார்ம், ரைட், 1 by x dx. அப்போ இதை நம்ம என்ன எழுதலாம், log e of u. ஸோ மைனஸ் log e of u. ஸோ மைனஸ் log e of u நம்ம எப்படி எழுதலாம், 1 by minus log e of u நம்ம எப்படி எழுதலாம், log e of 1 by u எழுதலாம். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம், log of a by b equal to minus log of b by a. இப்போ நம்ம அதுதான் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல a மேலே இருக்கு, மைனஸ் வெளியே இருக்கு. ஸோ நான் மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது இது டிவைடட் பை ஆகிடும். ஸோ இந்த ஃபார்முலா போடும்போது அப்போ log e 1 by u ஓட வேல்யூ என்ன, வாட் இஸ் u, cos x. ஸோ மை ஃபைனல் ஆன்சர் இஸ் log e cos x க்கு 1 by cos x என்னவாயிடும், secant x. புரியுதா. ஸோ அப்போ tan x ஓட இன்டெகிரேஷன் ஃபார்முலா என்ன, tan x dx ஓட இன்டெகிரேஷன் ஃபார்முலா log e secant x. ஸோ நம்ம இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ட்ரிக்னாமெட்ரி இதில் எழுதிடலாம். ஸோ tan x ஓட ஃபார்முலா என்னது, log e
secant x. ஓகே, இல்லை நம்ம cot xக்கு பண்ணிடலாம். ஸோ cot x இதோட இன்வர்ஸ் மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து நான் cot x பண்ணுறேன். இன்டெகிரேஷன் ஆஃப் cot x dx. ஸோ இது பண்ணும்போது சேம் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் we have to write cot in terms of sin and cos. ஸோ cot x நம்ம எப்படி எழுதலாம்னா cos x divided by sin x into dx. ஸோ similarly denominator நம்ம uன்னு எடுத்துக்கணும். அப்போ u equal to sin x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது du by dx is equal to sin டிஃபரன்ஷியேட் பண்ணால் I'll get cos x. இப்போ நம்மளுக்கு du மட்டும் வேணும்னா cos x dx. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ இன்டெகிரேஷன் cot x dx equal to, ஸோ cos x dx என்னவாயிடும், will be du. இங்கே நம்ம we don't have any negative sign, right? ஸோ இந்த இடத்துல u ஆயிடும். ஸோ அப்போ du by u, 1 by u du ஓட வேல்யூ என்ன, log of log u. We already know what is u, so u is sin theta, sin x. ஸோ அப்போ நம்ம இன்டெகிரேஷன் ஆஃப் cot x பண்ணும்போது எனக்கு என்ன வருது ஆன்சர், log e sin x. ஓகே, ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் cot x is log e sin x. நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பார்க்க போகும்போது இதை வந்து நான் எவ்வளோ கொஞ்சம் லென்த்தியாக போடுற மாதிரி இருக்கும். பட் தென் ஒன்ஸ் யூ நோ ஹவ் இட்ஸ் கம், திடீர்னு எக்ஸாமில் மறந்துருச்சு என்ன வரும்னு மறந்துச்சுன்னா இதை நீங்கள் வித்தின் ஃபியூ செகண்டில் இந்த ப்ராப்ளம்ஸ் போட்டுடலாம், இந்த டெரிவேஷன் போட்டுலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சீக்கன் எக்ஸ் போகலாம். ஓகே, சீக்கன் எக்ஸ் வந்து நான் சீக்கன் எக்ஸ் எடுத்துக்கிறேன், சீக்கன் எக்ஸ் dx. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தோன்னா சீக்கன் எப்பயுமே யாரு கூட டிஃப்ரென்ஷியேஷனில் மிக்ஸ் ஆகி வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டேன் கூட. ஸோ அதனால இங்கே நான் என்ன பண்ணுறேன், சீக்கர் எக்ஸ் ப்ளஸ் டேன் எக்ஸ் போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் டேன் எக்ஸ். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஆன்சர் வந்து டஸ் நாட் சேஞ்ச். ஸோ சிமிலர்லி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இப்போ மேலே வந்து நம்ம உள்ள எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ அப்போ I love secant square x plus secant x tan x. கீழே என்னவாயிரும் நம்மளுக்கு, வெறும் secant x தான் plus tan x. ஓகே, இப்போ சிமிலர்லி டினாமினேட்டர் என்ன பண்ணும், u equal to secant x plus tan x. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது I'll get du by dx is equal to, differentiation of secant x பண்ணும்போது I'll get secant x tan x plus tan x பண்ணும்போது secant square x. இப்போ பாருங்க நமக்கு நியூமரேட்டர் வேல்யூ வந்துருச்சா. ஸோ இப்போ du equal to secant square x, நான் இதை ஃபர்ஸ்ட் எழுதுறேன், plus secant x tan x into dx. ஸோ இப்போ நம்மளுக்கு du என்னன்னு தெரிஞ்சிருச்சு. And then I know what is my u also. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணனா the answer will be very easy. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், நியூமரேட்டரை அப்படியே ஃபுல்லாக du போட்டுக்கலாம். இது சேம் ப்ரொசீஜர் தான். டினாமினேட்டரை u. ஸோ அப்போ ஆன்சர் will be secant x dx is equal to du by u log e u, which is equal to log e secant x plus tan x. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு secant x ஓட வேல்யூவும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது secant x is equal to log e secant x plus tan x. ஸோ சர்டைன் ஃபார்முலாஸில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா log e-யை ln போட்டிருப்பாங்க, log 10 வெறும் logன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஸ்பெசிஃபிகேஷன் தான். இது வந்து நம்மளுக்கு எதுவும் இல்லை. எந்தெந்த கேஸ்லாம் நீங்கள் ln பார்க்குறீங்களோ இட் சேஸ் தட் இட்ஸ் log base e. எங்கெங்கெல்லாம் ஜஸ்ட் log மட்டும் பார்க்குறோமோ இட் சேஸ் தட் த பேஸ் இஸ் 10. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் நம்ம சீக்கன் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கொசிக்கன் பார்க்கலாம். கொசிக்கன் எக்ஸ். ஸோ நம்ம இதில் என்ன பார்த்தோம், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சீக்கன் எக்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் அலாங் tan x. ஸோ அதனால சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் tan x போட்டேன். இங்கே நான் என்ன பண்ண போறேன்னா கொசிக்கன் எக்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் வித் cot x. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், இங்கே மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவைடட் பை கொசிக்கன் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ். நான் ஏன் மைனஸ் போடுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா கொசிக்கனையும் காட்டையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மைனஸ் சைன் வரும். ஸோ அதனால நான் மைனஸ் போட்டிருக்கேங்க. பட் தென் ஏன்னா அப்பதான் நமக்கு ஆன்சரும் கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக இது ஜஸ்ட் ஃபார் யோர் இன்ட்டு தான். இங்கே ஏன் மைனஸ் வருது, இங்கே ஏன் ப்ளஸ் வருதுன்னா, ஏன்னா நம்ம வந்து சீக்கனையும் டேனையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஆன்சர் வந்து ப்ளஸ்ல தான் வரும். இங்கே ஏன் நடுவில் மைனஸ் நான் போட்டிருக்கேன், ஏன்னா நான் கொசிக்கனையும் காட்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ரெண்டுத்தோட ஆன்சருக்கும் மைனஸ் சைன் வரும். ஸோ அதனால தான் போட்டிருக்கேன். ஸோ இதை முன்னாடி நம்ம பண்ண மாதிரியே போட்டும்போது கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் காட் எக்ஸ், கீழே வந்து cosecant x minus cot x dx. So similar procedure, I have to take u as cosecant x minus cot x. இப்போ நம்ம differentiation with respect to x பண்ணும்போது du by dx is equal to cosecant பண்ணும்போது I'll get minus cosecant x cot x. இங்க minus இருக்கு. அப்புறம் நான் cot x பண்ணும்போது again I'll get minus cosecant square x. ஸோ இப்போ ஃபைனலாக எனக்கு என்ன வந்துடும், மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் காட் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ திஸ் வில் பி மை டியூ. ஸோ டியூன்றதுனால இது எல்லாத்தையுமே இங்கே இருக்க கீழே இருக்க அந்த டிஎக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ ஐ நோ வாட் இஸ் மை டியூ, ஐ நோ வாட் இஸ் மை யூ. நோ மை நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு சப்ஸ்டியூட் தீஸ் டூ இன் திஸ் ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், கொசிக்கன் எக்ஸ் equal to integration dx. எல்லாத்துலேயுமே நான் dx மிஸ் பண்ணியிருந்தேன்னா you have to add dx. எப்பப்பெல்லாம் இன்டெகிரேஷன் வருதோ அப்பப்பெல்லாம் it will comes along with that respective integration term, that respective variable. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 1 by u into du. What is 1 by u? log eu. இப்போ நம்ம log eu க்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், cosecant x, u க்கு பதில் cosecant x minus cot x. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு ஆன்சர் dt. ஸோ அப்போ மீதி இருக்க நம்ம 4 ட்ரிக்னோமெட்ரி ரேஷியோஸ்க்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம், இன்டெகிரேஷன் எப்படி வருதுன்றத பிரீஃப் பார்த்துட்டோம். log e cosecant x minus cot x. ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சைனு காசு மட்டும்தான் இப்படி வரும், வேற மீதி 4த்துக்குமே log e வச்சு வரும். ஸோ டேனுக்கு சீக்கன், காட்டுக்கு சைன், சீக்கனுக்கு சீக்கன் பிளஸ் டேன், கொசிக்கனுக்கு கொசிக்கன் மைனஸ் காட். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடி பார்த்தது அண்ட் தென் இப்போ பார்த்தது இது எல்லாத்தையுமே வச்சு we are going to do some workout problems. அப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி either you can post the answers in the comment section or else anyway we are going to do the solution for those workout problems in the next video. Okay. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ e power x dx இதோட ஃபார்முலா இஸ் e power x தான். ஓகே, நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் e power x அப்போ e power x தான் வரும், அதே மாதிரி இன்டெகிரேஷன் பண்ணாலும் சேம் தான் வரும். Now we will move on to example problems. Problem number 1. So first problem என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, integrate e power x plus 1 by x plus 2x square plus 3 with respective to x. So இந்த இடத்துல நான் என்ன எடுத்துக்கிறேன், f of x is equal to இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ integration f of x dx is equal to integration e power x plus 1 by x plus 2x square plus 3x
dx. ஸோ இப்போ நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் அடிஷனில் இருக்கும்போது ஒரு டேர்முக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமோ, ஸோ இயர் ஆல்சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டேர்முக்கு பண்ணணும். ஸோ பண்ணும்போது e power x dx ஆகிடும் ப்ளஸ் 1/x dx ப்ளஸ் 2x ஸ்கொயர் dx ப்ளஸ் 3x dx. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் e power x பண்ணும்போது I'll get e power x தான் plus 1/x பண்ணும்போது log ex plus 2x square பண்ணும்போது 2 into x square பண்ணும்போது x power 3/3 plus 3 into x பண்ணும்போது x square by 2. So what will be my final answer? E power x plus log ex plus 2x cube by 3 plus 3x square by 2. So இதுதான் என்னோட answer. Okay, so next we'll move on into the other problem. Integrate cos x plus 3x power 1 by 2 plus 3 by x plus 4 by x square with respective to x. So இதை நம்ம f of x ன்னு எடுத்துக்கலாம். So integration of f of x dx என்ன வந்துரும்னா I'll get cos x plus 3x power 1 by 2 plus 3 by x plus 4 by x square into dx. ஸோ நம்ம இன்டெகிரேஷன் ஆல்ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி முன்னாடி போட்டு சம் மாதிரி இன்டெகிரேஷனை எல்லாத்துக்கூடயும் தனித்தனியாக எழுதலாம். ஆர்எல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே கூட போயிடலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி போடுறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுக்க போகிற கொஸ்டின்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் வித்தவுட் டூயிங் தீஸ் கைண்ட் ஆஃப் செப்பரேட் இன்டெகிரேஷன் இது முடிச்சுட்டு ஃபைனல் ஸ்டெப் அப்படியே போட்டுடலாம். இது உங்கள் ப்ராக்டிஸ்க்காக தான் போடுறேன். ஒன்ஸ் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் திஸ் we'll move on to straight away answer. So cos x பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? sin x. sin x dx. sin x பண்ணும்போது தான் I'll get minus cos x. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, dx வராது. ஸோ ப்ளஸ் 3 into x power 1 by 2 மாதிரி இருக்கு. அப்போ x power 1 by 2 plus 1 divided by 1 by 2 plus 1 இது அதோட ஃபார்முலா x power n plus 1 divided by n plus 1. இப்போ இந்த கேஸில் 3 into 1 by x பண்ணும்போது log e x தான். ஸோ ப்ளஸ் 4 அப்படியே வச்சுக்கலாம். x power minus 2. அப்போ x power minus 2 பண்ணும்போது x power minus 2 plus 1 by minus 2 plus 1. So which is equal to sin x plus 3x power 1 by 2 plus 1 3 by 2 divided by 3 by 2 plus 3 log ex plus 4 into x power minus 1 by minus 1. So இப்போ இதுல நம்ம ஃபைனலா என்ன எழுதலாம்னா sin x plus இந்த 3 கேன்சல் ஆயிடும் 2x power 3 by 2 plus 3 log ex minus 4 x power minus 1 4 by x ன்னு போட்டுடலாம். Okay, so this will be my f of x dx. Okay, so next we'll move on to third problem. X cube plus 2x square plus 5x plus 7 dx. ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த ப்ராப்ளம். ஸோ ஸ்டார்டிங் அப்படி டேரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ எக்ஸ் கியூப் போடும்போது எக்ஸ் பார் 3 + 1 by 3 + 1 plus 2 into x square போடும்போது x பார் 2 + 1 by 2 + 1 plus 5 into x போடும்போது x பார் 1 + 1 by 1 + 1 plus 7 into 7ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ அதை பண்ணால் x. ஸோ அப்போ x பார் 4 divided by 4 plus 2x cube divided by 3 plus 5x square divided by 2 plus 7x. ஸோ எப்பயுமே நம்ம இன்டகிரேஷன் பண்ணுறோம்னா எல்லாமே பண்ணிட்டு எப்பயுமே ப்ளஸ் கான்ஸ்டன்ட் எல்லா சம்லையுமே
நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ளஸ் சி அப்படின்னு ஆட் பண்ணி, இப்போ இது நாட் ஒன்லி ஃபார் சம், ஈவன் ஃபார் ஃபார்முலாஸில் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதுதான் வந்து இன்டெகிரேஷனோட ப்ரொசீஜர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டெகிரேஷன் வேல்யூ வந்து இட் ஒன்ட் பி ஜீரோ, பட் தென் ஜீரோவா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் அது ஜீரோவா இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக we are putting that constant there plus c-னு. இது வந்து இன்டெகிரேஷன் மட்டும்தான். ஃபைனல் ஆன்சர்ல மட்டும் நீங்க பிளஸ் சி போடுங்க, ஒன்னொன்றுக்கும் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனிவே ஆல் த கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும்போது அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ அதனால நம்ம நார்மலாகவே பிளஸ் சி போட்டுடலாம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு ஐ ஹாவ் அ செட் ஆஃப் 9 ப்ராப்ளம்ஸ். அந்த 9 ப்ராப்ளம்ஸோட கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஸ்லைடில் நீங்கள் அதை போட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஒர்க் ப்ராப்ளம்ஸ். நான் ஒரு ஸ்லைடில் 2 ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ தட் நான் என்ன பண்ண போறேன்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் இதுலேயே ஆன்சர் போட போகிறேன். நான் ஒரு ஸ்லைடையும் ஒரு 5 செகண்ட் இன்டர்வல் விட்டு அப்படியே நிறுத்துறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் பாஸ் திஸ் அண்ட் தென் ரைட் த ப்ராப்ளம்ஸ், ஆர் இட்ஸ் இந்த 5 செகண்ட்ல எழுதிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த 9 ப்ராப்ளம்ஸ். இது ஒர்க் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த 9 ப்ராப்ளம்ஸ் முடிச்சுட்டு we are going to see what are definite integral. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.